பொம்பளை கப்பு ஆர்சிபின்னு இதுக்கப்புறம் உன் வாயில் வரும் வச்சாம்பர் பொலின்னு பா சரியானாட்ரா தம்பி. நீ தாண்டா ஆர்சிபி ஃபேன்னா, நீ தாண்டா ஆர்சிபி ஃபேனு செம்மாட்ரா. இவனுங்கெல்லாம் இந்த மாதிரி தாண்டா போட்டு பொழக்கணும் அவனுங்கள. ப்ரோ பொம்பளை கப்பு ப்ரோ ஆளப்பாரு. இவனாலாம் இவன் என்ன சொல்கிறான் பத்தியம் அசிங்கமாக பேசுகிறான். இவனுங்கெல்லாம் எப்படி தான் யூடியூப்பில் எடுத்து போடுறானுன்னு தெரில. பொம்பளை கப்பு ஆளப்பாரு பேசத்தை பார்த்தீங்களா? இவன்லாம் செருப்பாலே அடிக்கணும். இவன்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இவன்லாம் வீடியோ எடுத்து போடுறானுங்க. வா தலைவா நீ தான் தலைவா உண்மையான ஆர்சிபி ஃபேனு. திரையரங்கம் சதறணுன்ற மாரி திரையரங்கத்திலேயே போய் சதற விட்டியா சிஎஸ்கேவை. நீ தான் தலைவா உண்மையான ஆர்சிபி ஃபேன்னா, நீ தான் தலைவா. செம கெத்து தலைவா, வேற லெவல் பண்ணிட்டீங்க. மாஸ் இந்த புண்ணைகள் என்னன்னு தெரில. ஒன்லாம் அந்த உமன்ஸு கிரிக்கெட்டில் வந்து கப் வச்சிட்டாங்க. அதை விட்டா இந்த இவனுங்கெல்லாம் அசிங்கமாக தான் கேட்க வருது. இருந்தாலும் நான் கேட்கக்கூடாதுன்னு பார்க்குறேன். ஆனால் இருந்தாலும் அவனுங்களுக்கு இந்த பொம்பளை கப்பு மட்டும்தான் அவனுங்களுக்கு தெரியுதாங்காட்டியும் வேறு எதுவும் தெரியாது. இந்த புறம்போக்கு நாய்ங்களுக்கு பொம்பளை கப்பை தவிர வேறு எதனா இவனுங்களுக்கு சொல்லுங்களேன். இல்லை கப்பு இல்லை அப்படி தான் ஒன்று வேறு எதுவும் இந்த பைத்தியாரனுங்களுக்கு இது வேறு எதுவும் தெரியாது. இது மட்டும்தான் தெரியும் இவனுங்களுக்கு. அவுத்து போட்டு ஆடுறது முளைய காட்டி ஆடுறது. டேய் நீலாம் ஒரு சிஎஸ்கே ஃபேனாடா, நீலாம் ஒரு ஃபேனுன்னு சொல்கிறதுக்கு அசிங்கமாக இருக்குதுடா. குக்குன்னு முளைய காட்டினாருது. எப்படா இந்த வார்த்தைலாம் வாயிலேருந்து வருது? ஒன்றுலாம் செருப்பாலே அடிக்கின்ற நாய்ங்களா, புறம்போக்கு நாய்ங்களா. எப்படா பேசுகிற? ஒரு யூடியூப்பில் வந்து பேசுகிற இந்த மாதிரியா பேசுவ? உனக்குலாம் வந்து அறிவே இல்லையா உனக்கு? இந்த புறம்போக்கு நாயெல்லாம் என்ன தெரியுமா பண்ணிடுறேன்னா, ஒருத்தன் வந்து பலாயில்னு ஒன்று வச்சான் பேர். அங்கே இருக்கிறவனு எல்லாமே ஒரு அடி வந்த பழுகுன்னு ஒன்று வச்சுருந்தான் நினச்சேன். இந்த நாய்ங்களுக்கு இந்த மாதிரி வார்த்தை வருமா? என்ன மாரி அந்த நாய் புறம்போக்கு நாய் பேசிட்டு போகுது. அது ஒரு நாய், அந்த நாயெல்லாம் எப்படி அசிங்கமாக பேசிட்டு போகுது அதையும் கேட்டுன்னு இருக்கிறானுங்க பேர். அடுத்த வாரமா சூத்தடிச்சு விட்டுறேன்னு சொன்னல, உன்னை சூத்தடிச்சு விட்டேன்ல, அதோட மூடிக்கின்னு போனோம்ல. நீ தோத்துட்ட, அதோட மூடிக்கின்னு போனோம். உன்னை சூத்தடிச்சு விட்டாச்சு. அப்புறம் என்ன மயத்துக்கு நீ பேசுகிற? நீ வந்து அடுத்த மேட்ச்சு வந்து நான் கீச்சிடுவோம், மயிரை பிடிங்கிடுவோம், கிடுங்கிடுவோன்றிய. உன்னை தான் அந்த மேட்சோட சுத்தடிச்சு விட்டாச்சு. ஓடிப்போ. தோத்துட்டியா வாயை ஒன்று போயிடு. ஆர்சிபி ஃபேன்லாம் அந்தமாரி தோத்துட்டா நாங்கள் ஒத்துக்குன்னு வெளில போயிடுவோம். அந்தமாரி ஒத்துக்குன்னு போங்கடா. ஏன்டா இருக்கிறீங்க தற்கூரி மாரியே? எல்லாமே சொல்லுவாங்க எல்லாரும் டோனி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த டோனி, இந்த தீபக் கூட இதுக்கு முன்னாடி பார்த்தவங்களாம் தற்கூரி. இவங்கெல்லாம் கொஞ்சம் வந்து கிரிக்கெட் நாலேஜே கொஞ்சம் தெரிஞ்சு பேசுகிறவங்க. அதனால் இவர் வந்து கொஞ்சம் ஏதோ தெளிவாக பேசுகிறாரு. இவர் டாக்கெலாம் கேளுங்க. இதுக்கு முன்னாடி பேசின தற்கூரி இதெல்லாம் கேட்காதீங்க. நீங்கள் எல்லாம் ஷெட்டுக்கு போகிற வண்டி வச்சுருந்தா எங்கே ஜெயிக்கிறது? இளம் பிளேயர்களே இல்லை. அது இல்லாமல் ஐபிஎல் ஏன்பா இவர் சொல்கிறதும் கரெக்டு தான். எல்லாமே ஷெட்டுக்கு போகிற வேண்டி தான். டோனி, ஜடேஜா விடுங்க. ஜடேஜா ஒரு அளவுக்கு பரவாயில்ல. டோனிலாம் ஷெட்டுக்கு போகிற வேண்டி தான். தீபக் கூடலாம் வேஸ்ட்டு. தீபக் கூட அவன்லாம் ஃபார்ம் அவுட்டு எப்பயோ முடிஞ்சு போயிடுச்சு. அவனெல்லாம் எதுக்கு சேர்த்து வச்சுக்கிறான்னு ஒன்றும் புரியல. ஐயோ நான் கிளம்புறப்பா. இவன் சரியில்லை. நீங்க இவனை வச்சு இன்டர்வியூ எடுங்க. சிஎஸ்கேலே 1ஆம் நம்பர் தற்கூரினா இந்த தற்கூரி தான். இவனை வச்சு ஏதோ எல்லாம் பில்டப் பண்ணுறானு. இவர் வேறு சொல்கிறாரு, ஏம்பா நான் கிளம்புறேன்ப்பா, என்னை விடுங்கப்பா, நான் போயிட்டு நிறைய இன்டர்வியூலாம் கொடுக்கணும்ப்பா, என்னை விடுங்கப்பா, ஏம்பா நீங்கள் என்னை புச்சு வச்சுக்கிறீங்க, என்னை விடுங்கப்பா அப்படின்றாரு. இவன் தான் ஏதோ பெரிய ஆளு மாரி. இவனை எல்லாம் தேவையில்லாமல் பில்டப் கொடுக்குறானுங்க. அதனால தான் இவன் ரொம்ப சீனாக போடுறான். டீம் இதெல்லாம் ஆடுறதுக்கு ஆடாமலே இருக்கலாம். எதுக்குங்க ப்ரோ இதெல்லாம்? ஓரளவுக்கு கிரிக்கெட் நாலேஜ் இருக்கிறவங்க இப்படி தான் பேசுவாங்க. ஏன்னா 60 டாட் பால் 10 ஓவர் சாப்பிட்டு இருக்காங்க, 10 ஓவர் விளையாடி இருக்காங்க. அதை தெளிவாக சொல்கிறாரு. சில தற்கொலைங்கெலாம் வந்து 4 பால் டோனி ஆட்டாரு, டோனி ஆடினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சில தற்கொலைங்கெலாம் சுற்றின்னு இருக்குதுங்க. அந்த தற்கொலைங்கெலாம் இந்த வீடியோவை பாருங்கள் ஃபஸ்ட். நல்லா ஜெயிப்பீங்க. அடுத்த வாட்டி அங்கே ஜெயிச்சிருவோம். தோல்வி எங்கன்னா ஒத்துக்கிறானுங்களான்னு பார்த்தியா? அடுத்த வாட்டி நாங்கள் வந்து ஜெயிச்சிருவோம். இந்த டீமை வச்சு நீ எப்படா பெங்களூரில் வந்து ஜெயிப்பீங்க? பெங்களூரில் உங்களை கதற இருங்கடா. உங்களை இங்கே விட்டது தப்பு தான். இங்கே உங்கள் பெங்களூரில் வச்சு செய்யுன்னு செய்கிறோம். ஓஜி நாங்கள் தான்ப்பா ஓஜி.